முக்கியமான விஷயம், வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ளாட்ஸ் வாங்கினாலே ப்ராஃபிட் இல்லை, லாபம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள். அப்படி கிடையாதுங்க. இப்போ இங்கே ஸ்டவ் வச்சிருக்கீங்க, இல்லை இங்கே ஸ்டவ் வச்சிருக்கீங்கன்னா அப்படியே அவன் என்னடி பண்ணுறான் அந்த நாடகத்தில், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நாடகம் பார்த்து நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே சமைக்கலாம். நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஃப்ளாட்ஸையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கி போடலாங்க. நல்ல ஒரு லாபகரமாக அமையும். இந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வீடு வாங்குறதே நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான். அதில் நம்ம லாக் ஆகிடக்கூடாது இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் ஒன்று ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டோட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை மீட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வீட்டில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, டிவி யூனிட் இருக்குது. ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்குமே பண்ணியிருக்கிறாங்க, ஹாலுக்கு மட்டும் கிடையாது. டிவி யூனிட் இருக்குங்களா, பூஜா கபோர்டு இருக்குது, டிசைனர் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன் லைட்டோடு இருக்கக்கூடிய மிரர் கொடுத்துருக்காங்க, மாடுலர் கிச்சன் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு பெட்ரூம்லேயுமே வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பண்ணியிருக்காங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வரும்போதே ஒரு நல்ல வைப் இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு 5 பில்டிங் தாண்டி மளிகை கடை இருக்குது. நான் கூட வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை சாமான் அதெல்லாம் இருக்குது வீட்டு வாசல்லையே. அந்த பில்டர் பேரை சொல்ல பார்க்கணான்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நல்ல கனெக்டிவிட்டியோட பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிற மாதிரி, வீட்டு வாசல்லேயே மளிகை கடை எல்லாம் இருக்கிற மாதிரி, வீட்டு வாசல்லேயே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அக்கா கடை இருக்கிற மாதிரி நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் சாக்கண்டியும் சொல்லிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், பேசிக் கம்யூனிட்டிஸோட, அதே நேரத்தில் பவர் பேக்கப்போட, IUDS வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு போயிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து MD எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை உங்கள் வீட்டுக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் சார், வணக்கம். ஹாய் வசந்த், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வசந்த், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, என்னுடைய நேம் பாஸ்கரன், ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுடைய MDயாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த சிவில் ரிலேட்டட் ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் வந்து 25 இயர்ஸாக இருக்கேன். நான் ஓனாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6th இயர் இது. ஆக்சுவலாக நான் இயர்லி வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன். இது வந்து என்னுடைய 6th ப்ராஜெக்ட்டு. இப்போ மற்ற பில்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. மற்ற பில்டர்ஸ் இருக்கும் போது நான் எதுக்கு ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட உங்ககிட்ட வீடு வாங்கணும்? மற்ற பில்டருக்கும் எனக்கும் வந்து நிறைய நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே மெயின் ரோட்லேருந்து நியர்பை ஒரு 10 ஃப்ளாட்டுக்குள்ளே தான் என்னுடைய இது இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வித் மினிமம் 30 ஃபீட் இருக்கிற மாதிரி தான் நான் சைட்டே அக்வயர் பண்ணுவோம். அதே மாதிரி கார்னர் ஃப்ளாட்ஸ் வந்து என்னுடைய ப்ரிஃபரபிள். இந்த 3 விஷயங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சாயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்ட்ரக்சரல் வாங்கி அந்த ஸ்ட்ரக்சரலில் எந்த டீவியேஷனும் பண்ணாமல் ப்ராப்பராக குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். எல்லா மெட்டீரியலும் A கிளாஸ் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வீடு வந்து ரெடி டு ஆக்குபையாக இருக்கிறதுனால நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே வந்துடலாம். ஓகே, இப்போ வீடை ஃபுல்லாக நான் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்காக ரேட்டு சொல்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா, அக்காக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள் வருவாங்க. கண்டிப்பாக வசந்தோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அங்கே பார்த்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக. ஓகே, சரிங்க, வாங்க வீடை பார்த்துக்கலாம். என்னங்க கம்பெனி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபைல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத் காரிடாரில் வண்டலூர் கிளாம்பாக்கத்தை அடுத்த மன்னிவாக்கத்தில் இருக்குங்க. மன்னிவாக்கம் சண்முகா நகர் எக்ஸ்டென்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட். உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோட். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி. இந்த 24 ஃபீட் ரோடில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 24 ஃபீட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டு சந்து, லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா மழலையர் பள்ளி இருக்குது. பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூல் இருக்குது. 5th வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஸ்கூல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 450 மீட்டர்ஸ் தூரத்தில் நட்டேசன் வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க. இங்கேருந்து கரெக்டாக சேம் அதே 400 மீட்டர்ஸ் தூரத்தில் நாராயணா டெக்னோ ஸ்கூல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமங்கலம் தாம்பரம் ஹைவே இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஹைவே 48, அந்த ஹைவேலேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரீட் தான், ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட் டு ரூபி ராயல் டவர் அப்பார்ட்மெண்ட்ஸ்.
ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த கார்டில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. வசந்த் ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டாக வேணும், கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிவாக்கம் ஜங்ஷன், அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் போயிட்டு இருந்தது. மணிவாக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மணிவாக்கம் ஜங்ஷன் பக்கம்னு சொல்கிறேன், அதே நேரத்தில் என்ன மணிவாக்கம் தாம்பரம் ஸ்டேட் ஹைவேயும் பக்கம்னு சொல்கிறான்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து மணிவாக்கம் தாம்பரம் ஸ்டேட் ஹைவேயும் ஈஸியாக 150 மீட்டர்ஸ் தூரத்தில் அசஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வண்டலூர் படப்பை ஸ்டேட் ஹைவேவும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே இன்பிட்வீனில் இருக்குது, நல்லா கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனையும் இங்கேருந்து நீங்கள் 3.1 கிலோமீட்டர் தூரத்தில் அசஸ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன 3 கிலோமீட்டர் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அகலமான ரோடு, டிராஃபிக்கே இல்லாத ரோடு, சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம். பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனி இருக்குது, அதாவது அசெஞ்சர் கம்பெனி இருக்குது, சதர்லாண்ட் இருக்குது. அங்கே வேலை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியோட எல்லா லொக்கேஷனுக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போவே இருக்குது. நீங்கள் லாங் போகிறதுக்கு அங்கே பஸ் ஃபெசிலிட்டி அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாம்பாக்கம் போய் தான் நீங்கள் சிட்டியோட எல்லா பகுதிக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மன்னிவாக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மூலியமாக. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, நம்ம ஸ்ரீராம் கேட்வே நம்ம அந்த ஜிஎஸ்டி ரோட் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் நம்ம கிளாம்பாக்கம் வரைக்கும் ஏர்போர்ட்லேருந்து ஃபேஸ் 3ல் மெட்ரோ வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ப்ரொபோசல் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ரேட் பயங்கரமாக ஏறும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் ஃப்ளாட்ஸில் லாபம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ளாட்ஸ் வாங்கினாலே ப்ராஃபிட் இல்லை, லாபம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் ஃப்ளாட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். எப்பயுமே ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி 2 கட்டான இருக்கக்கூடிய லொக்கேஷனில் வாங்கணும். அதாவது நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பி கோயில் நம்ம மஹிந்திரா சிட்டி அந்த மாதிரி அவுட்ரு போய் நீங்கள் ஃப்ளாட்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக, ஏன்னா இன்றைக்கி சிட்டிக்குள்ளே ஃப்ளாட்ஸ் ரேட் 2 கோடி 1.5 கோடி மினிமம் 1 crore மேலே ஆயிடுச்சு. தாம்பரத்துலேயே உங்களுக்கு அந்த ரேட் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஃப்ளாட்ஸ்லேயும் அமையும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வேல்யூவோடு அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடை வாங்கி நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாங்க. பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக கனெக்டிவிட்டியும் சரி, இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் சரி, இந்த அப்ரிஷியேஷன் வைஸ்லையும் சரி, வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஃப்ளாட்ஸ் அப்படின்றதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அலக்கா ஹோம்ஸ் பை ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2240 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 2 2BHKன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு வீடாக தான் சேல் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் 30 ஃபீட் ரோடு இருக்குது, கார்னர் ப்ராப்பர்ட்டி. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த லாக் இருக்கு இல்லையா, இப்படி மேலே கொடுத்துருக்காங்க, இது கூட நான் வந்து கவனிச்சிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயமே பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ கையில் ஏதோ ஒரு திங்ஸோடு வரோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ லாக் இருக்குது, இப்போ கையில் ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம கை வச்சு எப்படியே திறந்துக்கலாம். ஏம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம கூப்பிட தேவை இருக்காது. இந்த மாதிரி லாக்ஸ் கூட நீங்கள் வீடு கட்டுறது பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க. சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால நீங்கள் கார் பார்க்கிங் ஃப்ரீயாகவே பார்க் பண்ணிக்கலாம். ஒரு கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் பார்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் தேவையில்லை. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்குறாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. காமன் ஏரியாவுக்கும் சரி லிஃப்ட்டுக்கும் சரி பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. லோரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், பேசிக் கம்யூனிட்டிஸ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு காமன் ஏரியாவுக்கும் சரி லிஃப்ட்டுக்கும் சரி பவர் பேக்கப் UPSல கொடுத்துருக்கிறது நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரும் இருக்குது. ஆக்சுவலாக அது ராதி டிசைன்ஸ்னு போட்டிருக்கலையே, அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா அக்கா தான். ட்ரெஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னாலும் அக்காட்ட கொடுத்துக்கோங்க, ஆப்போசிட்லேயே இருக்காங்க அக்கா. அவங்களையும் சொல்லிட்டேன், வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஏரியாவை பற்றி, அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பில்டர் இருக்காங்க இல்லையா, பில்டர்கிட்ட ஆல்ரெடி வீடு வாங்கினவங்க ஆப்போசிட்டில் ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் சொன்னாங்க. நான் பில்டரை சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். உங்களோட பர்சனல் ஒப்பீனியன், பில்டரோட ரிவ்யூ எல்லாமே கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க புதுசாக இந்த இடத்துல வீடு வாங்க போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க RK பிராண்டில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற யூனிட் பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தான். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இல்லை. நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் யூனிட்ஸ் எல்லாமே. மொத்தம் இருக்கக்கூடிய 6 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்கிறது 3 யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில். நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கெட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் எல்லாமே ரைசர் ரொம்ப ஹைட் கம்மியாக இருந்தது. நிறைய பேர் அந்த லிஃப்ட் இல்லாத டைமில் கூட ஏறுறதுக்கு படியேற மாதிரியே ஃபீல் இருக்காதுங்க. நல்லா லென்த்தாக கொடுத்து ரைசர் கம்மியாக கொடுத்துருக்காங்க ஹைட்டு, நல்லா படியேற மாதிரியே ஃபீல் இருக்காது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் ஃபேஸிங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 970 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க, செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டு. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க வீடு. கரண்ட் பில் உங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் தான் ஆகும். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும், வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். டிவி யூனிட் இருக்குது மெயின் டோர் பக்கத்தில். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க, வித் டச் ஸ்க்ரீன் மிரரோட கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ நிறைய இதில் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடு நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னாலும் யூபிவிசி டோர் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் டோரு நல்லா திக்காக கொடுத்துருக்குறாங்கங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணும்போது இங்கே தான் உட்காந்துருந்தேன். இங்கே உட்காந்தோடனே எனக்கு என்ன தெரியுமாங்க ஃபீல் இருந்தது, காலையில் நம்ம கொஞ்சம் அறத்தூக்கத்துலேயும் எஞ்சி வந்து எங்கேயாவது உட்காந்து ஒரு குட்டி தூக்கம் போடுவோம்ல, அந்த ஸ்பாட்டாக எனக்கு இது தோணுச்சு. ஏன்னா நம்ம வீடுன்றதெல்லாம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போனாலே இங்கெல்லாம் இது நடக்கும்ல, இங்கெல்லாம் இது நடக்கும்ல, குழந்தைங்க விளையாடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பாட்டுக்கு உட்கார்ந்த உடனே இப்படி அரை தூக்கத்தில் இங்கே உட்காந்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. முக்கியமாக வந்து பாருங்களேன், வுட் நல்லா திக்காக கொடுத்துருக்குறாங்க, பிவிசி கூட கொடுக்கல. இதெல்லாம் பார்த்தோன்னே தான் எனக்கு தோணுச்சு, நான் ஃப்ரெண்டில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண தெரியுங்களா, ஏன்னா ஒரு வார்த்தையும் நான் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். அந்த அர்த்தங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய ஃப்யூச்சர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா, அதில் இதுவும் ஒன்று, அந்த ஸ்டார் கேஸ் ஒன்று, அந்த மெயின் கேட்டுக்கு ஒன்று, அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளோரில் உங்களுக்கு கிரானைட்டில் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இப்போ பார்க்குறதே கிடையாதுங்க, அதனால தான் சொல்கிறேன். நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. ஃபுல்லாக வுட்டன் டோர் தான். பால்கனி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. பால்கனி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயோனிக் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் உங்களுக்கு வந்து லிவிங் கம் டைனிங் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊக்கு இருக்குது, அதனால் நீங்கள் இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் கூட போட்டுக்கலாம் படையப்பா ஸ்டைலில். ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. சிங்க் இருக்குது, யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. மாடலர் கிச்சன். ப்ளைவுட் ஸ்மெல்லு. இங்கேருந்து வியூ பார்க்கவும் நல்லா இருக்குல்ல, பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இன்னர் ஸ்டைல் க்ளாஸில் கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால் டைல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைல்ஸ்க்கு வந்து கீழே இந்த மாதிரி கோல்டு ஸ்கட்டிங் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் இருந்தது. உள்ளே வந்து திறந்து பார்க்கும்போதே அந்த சொன்னல பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இதுவும் ஒன்றுங்க. நான் இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி புரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உடன் வெண்டிலேட்டர் வித் கிளாஸோட இருக்குது, ராட்ஸோட இருக்குது, டேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பேரியர் பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது.
வித் மிரரோட கொடுத்துருக்குறாங்க. சும்மா இந்த டோர் மேலே கொடுத்துட்டு மிரர்ன்ற மாதிரி சொல்லாமல் தனியாக இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த கர்விங்லாம் இருப்பாங்க. யூபிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரிலோட இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டீல்ஸோட இருக்குது. பேரிவேர் பிராண்டில் இருக்குது. பேரிவேர் பிராண்ட்லேயே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டு தான். வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும், பட் ஒர்த்தாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் ரேட் 60 lakhs. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர கார் பார்க்கிங், இபி, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக பே பண்ணிக்கணும். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கையில் ஒரு 10 lakhs இருந்தாலே போதும். ஓகே, 90 கூட வேணாங்க, ப்ராக்டிக்கலாக ரொம்ப கமிஷனாக வேணாம். ஒரு 70% ப்ராக்டிக்கலாக இருக்க சொல்கிறேனே, 70% லோன் போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 lakhs இருந்தாலும் இந்த வீடு நீங்கள் வந்து சொந்தமாக்கிக்க முடியும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது, லோன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக 90% அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. 50%, 70% இல்லை 40% தான் அடிஷ்னல். 50லேருந்து 70% தான் ஒரு ஐடியல். இப்போ எதனால் நான் 70 கூட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நான் எஃப்டியில் போட்டிருக்கேன், இப்படி நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், எனக்கு இந்த அமௌண்ட் வரப்போகுது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ அதை கூட வந்து டிலே பண்ணி தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரப்போகுது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா நீங்கள் 70-80% வரைக்கும் கூட லோன் போங்க. இல்லைனா ஒரு ஐடியல் வந்து 50% தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீடு வாங்கிட்டு லாக் ஆகக்கூடாது. இப்போ வீடு வாங்குறதே நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான், அதில் நம்ம லாக் ஆகிடக்கூடாது இல்லையா? ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 போர்ஷனையும் பார்த்துடலாம். வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய யூனிட் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3rd floor வந்துட்டோங்க. 3rd floorல 2 யூனிட்டுமே அவைலபிள் இருக்குது. நம்ம கீழே பார்த்த பிளான் மாதிரியே. பட் ஒரு வீட்டோட பிளானும் இன்னொரு பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட. 1st floorல நார்த் ஃபேசிங் ஒரு பிளானுங்க, 3rd floor நார்த் ஃபேசிங் ஒரு பிளானுங்க. டிப்பிக்கல் கிடையாது, ஓகேங்களா? அதனால தான் நான் இதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில். அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2nd floor நார்த் ஃபேசிங், 3rd floorல நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? நான் 1st floorல உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணி சேலான வீடு. அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால தான் அதை நான் காமிச்சேன். ஏன்னா எதனால இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அந்த ஒரு வீட்டில் கூட அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிளைண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலர்லேயே இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் வசந்த் அப்படின்னு பில்டர் சொல்லியிருந்தாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுது, நல்லா பிரைட்டாக ஒரு ஹால் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1033 square feet பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 toilet ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. உள்ளே வந்த உடனே நல்லா பிரைட்டாக இருந்தது, அதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தால் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் டிஃப்ரென்ஸே தெரியல, நல்லா வெளிச்சமாக இருக்குது வீடு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்டில் 30 feet ரோடில் அதனால் நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. சேம் அதே வுட்டன் டோர் தான். இந்த ஆஃப்ரிக்கன் தீக்குட் அந்த கலரில் இருக்குங்க. ஆஃப்ரிக்கன் தீக்குட் இந்த கலரில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிளாக்கிஷ் வரும். ஆக்சுவலாக அங்கே வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வாங்க. ஆக்சுவலாங்க ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து போயிட்டு ஒரு 4வது லெஃப்ட் எடுத்து நேராக போய் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நட்டேஷன் ஸ்கூலுங்க. பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ். உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜாவுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? இங்கே டிவி யூனிட் வந்துடும். ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜில் ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷன் இங்கே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். மெயின் டோர்லேருந்து தெரியல. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த லாஸ்ட் டைல்ஸ் கீழே மட்டும் ஸ்கட்டிங் ஃபினிஷில் இருக்குது. டாப்ஸ் இருக்குது, 2 டாப்ஸ். ஆக்சுவலாக கீழே இருக்கிற பெட்ரூமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. 2 போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குது. ஸ்லாபில் கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் லாஃப்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மாடலில் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த ஹாலில் இருந்து டேரெக்டாக ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூம். ஆக்சுவலாக
குப்பலில் வராங்க. ஓகே, இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. 2 சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி இல்லை, வுட் அண்ட் வென்டிலேட்டர் வித் ராடோட கொடுத்துருக்காங்க, கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூபிவிசி சொல்லி அதே மாதிரி வருதுங்க, அதனால கரெக்டாக சொல்லணும் இல்லையா. வாஷ் பேஷன் இருக்குது. இந்த காமன் பாத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் உள்ளே வந்தோடனே நல்லா பிரைட்டாக இருக்குது. எப்பயுமே லைட் கலர் யூஸ் பண்ணுங்களேன், வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 வாலில் வந்து டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு இங்கே வரைக்கும். சரிங்களா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் பெயிண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டும் வீடு வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். பிஸ்தா கிரீன் கலர் ஹால், இங்கேருந்து பார்க்க வியூ சஜாக் அப்படி இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 62 lakhsங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் வீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ஷனையும் பார்த்துடலாம். இங்கேயே கூட இந்த தூங்கிடலாம் போலங்க இல்லை. இப்போ வந்து நம்ம பக்கத்து போர்ஷன் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். டடா வாங்க வாங்க 970 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. கீழே பார்த்த அதே நார்த் ஃபேஸிங் அதே சைடு தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா இன்டீரியர் ஒர்க் இன்னும் நல்லா வரும். ஓப்பன் கிச்சன் ஒரு சில தாய்மார்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ இங்கே ஸ்டவ் வச்சுருக்கீங்க, இல்லை இங்கே ஸ்டவ் வச்சுருக்கீங்கன்னா அப்படி அவன் என்னடி பண்ணுறான் அந்த நாடகத்தில், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நாடகம் பார்த்து நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே சமைக்கலாம். கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் முடிச்சுட்டு தொடரும்னு போட்டாங்களே அப்படின்ற மாதிரி. யூபிவிசி விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க கிச்சனில். நான் டக்குன்னு கிச்சனுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மெயின் டோருக்கு போங்க, குடுன்னு ஓடுங்க. லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. லிவிங் கம் டைனிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. 1 சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. ஆப்போசிட்டில் பார்க்க முடியும் ரூபி ராயல் டவர் அப்பார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வழியாக வந்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்பர்ட்டிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஆன் ரோடு ஸ்டேட் ஹைவேல 10வது ப்ராப்பர்ட்டி. லிவிங் பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். எங்கே அங்கே போறீங்க, வாஷ் பேஷன் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. 1 சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. ஆல்ரெடி கீழே எக்ஸ்பிளைன் பண்ண அதே ஸ்பெக்ஸ் தாங்க, அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் பிளான் படி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்காக வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலும் ஒரு பெட்ரூம் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங்காக வரும். இன்னொரு பெட்ரூம் பேக் சைடு வந்துடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்திருக்கு. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. 1 சைட் வால் டிசைன் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. பால்கனி இருக்குது. பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லர் ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 70 தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக சொந்தமாக்குனீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண மறந்துடக்கூடாது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் மறுபடியும் சொல்கிறேங்க, நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ப்ரெஃபர் பண்ணலாம். ஃப்ளாட்ஸையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கி போடலாங்க. நல்ல ஒரு லாபகரமாக அமையும் இந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில். சிட்டிக்குள்ளேயும் ஆகும், பட் அதுக்கேற்ற டைம் ஆஃப் பீரியட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ரேட் ஆல்ரெடி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கிரவுண்ட் ரேட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்தில் 3 கோடி ரூபா போயிட்டுருக்கு. 2.5 கோடி 3 கோடி போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது ப்ராப்பர் ஈஸ்ட் தாம்பரத்தில். அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே கம்மியாக போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.25 1.40 போயிட்டுருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி ஏறும். அப்படி ஏறும்போது உங்களுக்கு யூடிஎஸ் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே எங்கேயோ போயிடும்.
அந்த டைமில் இங்கே ஜேவி போடுறாங்க அப்படின்னும் போது நான் சொல்கிறேன் 30 வருஷம் அந்த மாதிரி டைமில் நான் சொல்கிறேன் ஃபியூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வீடுன்றது இப்போ எடுக்கக்கூடிய முடிவே கிடையாது. எப்பயுமே ஃபியூச்சரை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லையா? அந்த விதத்தில் பார்க்கும்போது இது நல்லா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஆக்சுவலாங்க ஒன்றும் இல்லைங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு 2021, 22லேயே நீங்கள் எங்கள் ஃப்ளாட்ஸ் வாங்கினதுக்கும் நல்ல லாபம் இப்போ வந்திருக்கும். இப்போ இந்த ரேட் ஏறி இருக்குது, இன்னும் நல்லா ஏறுங்க. நிறைய டெவலப்பர்ஸ் இந்த கடையில் ப்ராஜெக்ட்டும் போட்டுட்ருக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்ரிஷியேஷனுக்கு வழி வகுக்கும். இந்த மாதிரி உங்களோட சொந்த வீடு ஆசை நிறைவேறதுக்கு பார்த்து வீடியோ போட்டுட்ருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.